இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஜும்கி. மோகன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணனும் அண்ணியும் இங்க வர டைம் ஆயிருச்சு. சீக்கிரமா கிளம்பு. வந்தாங்கன்னா அவ்வளவுதான். போ போ சீக்கிரம். ஏன் பயப்படுற? என்ன பிரச்சனை இப்போ? உங்க அண்ணனுக்கும் அண்ணிக்கும் மேரேஜே முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ பாக்கி இருக்கிறது நம்ம 2 பேர் தான். நீ தான் உங்க அண்ணன் கிட்ட சொல்லணும் இந்த மோகன் என்ன ரொம்ப டீப்பா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. சரி மோகன் சார், நான் சீக்கிரமே அவங்க கிட்ட சொல்லிடுறேன். அண்ணனும் அண்ணியும் வந்துட்டாங்க. நீ சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பு. என்ன இங்க பார், நீ இன்னைக்கு அண்ணன் கிட்ட பேசுற. சரி நீ போ. இருங்க ஒரு நிமிஷம், நான் இப்ப வரேன். அம்மா சொல்லுவாங்க ஆர்த்தி எடுத்து வரவேத்தா கெட்ட திருஷ்டிகள்லாம் போயிடும் சொல்லிட்டு. சரி இப்ப எனக்கு காசு கொடுங்க. கொடுங்க. இந்த உன்னோட. இப்ப நீங்க உள்ள வர்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்கறேன். அண்ணி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. Thank you. இந்தாங்க அண்ணி. இது பாத்தீங்களா? வளையல் ரொம்ப அழகா இருக்குல்ல? அம்மா கொடுத்தாங்க. அடுத்த முறை வரும்போது கழுத்துல போட செயினும் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. சாப்பிடுங்க அண்ணி. இதோ சாப்பிடுறேன் இரு. நான் இவளுக்கு ஹெல்ப் பண்றேன்னு இவகிட்ட எவ்வளவோ சொன்னேங்க. ஆனா இவன் என் பேச்சு கேட்கவே இல்ல. நான் தான் இருக்கிறல்ல அண்ணி. பெரியவங்க சொல்லுவாங்க புது பொண்ணு கையில இருக்கிற மருதாணி அழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த மருதாணி வாழ்நாள் பூரா அழியாது. அம்மா சொன்ன எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பா. அண்ணா, அம்மாவும் அப்பாவும் போனதுக்கு அப்புறம் எனக்கு நீங்க தானே இருக்கீங்க. நம்ம 2 பேரும் தான் அந்த குடும்பம். இப்போ இந்த குடும்பத்துல நம்ம அண்ணியும் சேர்ந்துட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாருங்க, நம்ம ரொம்ப ஜாலியா இருக்கலாம். இளவரசி மாதிரி உட்கார்ந்துட்டே நான் ஆர்டர் போடுவேன். கரெக்ட் தானே அண்ணா? சரிதான். அண்ணிங்கிறவ நாத்தனாருக்கு சேவை பண்ண தானே இருக்கா. குஞ்சன், நீ சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷம்தான். என்னாச்சு ஜும்கி? என்னாச்சு? ஒன்னும் இல்லனா, கையில இருந்த கிளாஸ் கீழே விழுந்துருச்சு. இந்த ஜும்கி இருக்கே, எப்படிதான் மாமியார் வீட்டுல போய் சமாளிக்க போறாளோ? கிளாஸ் கீழே போட்டதுக்கு தண்டனையா மாமியார் வீட்டுக்கு அனுப்பிடுவீங்களா? மாமியார் வீட்டுக்கு போறது தண்டனையா என்ன? எவ்வளவு நாள் தான் வீட்லயே வச்சிருக்க முடியும்? கல்யாணம் பண்ணி கொடுத்தாக்கணும்ல. ஆமா ஆமா, அதானே உங்களுக்கு வேணும். ரொம்ப சீக்கிரமே அவளுக்கு கல்யாணம் பண்ணி அவளை மாமியார் வீட்டுக்கு அனுப்பிடணும்ல. அதுக்கப்புறம் இந்த வீட்டு வேலை முழுக்க என் தலையில விழுந்துரும். நான் என்ன உங்க புது வேலைக்காரியா? நீ ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரி இல்லம்மா, எங்க வீட்டு மகாராணி. என்னோட உயிரே நீதான். எல்லா புருஷங்களும் இப்படிதான் பேசுவாங்க தெரியுமா உனக்கு? நீ கோபத்துல ரொம்ப அழகா இருக்க. நான் உன் அழகுக்கு 24 கேரட்ல ஒரு தோடு செஞ்சு போடலான்னு இருக்கேன். உண்மையாவா? உண்மைதான். எங்க போனா இவ? ஏன் இவ வரத்துக்கு இவ்வளவு லேட் ஆகுது? போய் அப்படி என்னதான் பண்றாளோ? காய்கறி வாங்க தானே வெளியே போனா. மணி 5 ஆயிடுச்சு. நீ ஏன் இவ்வளவு லேட்டா வர ஜும்கி? எவ்வளவு நேரமா நான் வெயிட் பண்றேன்.
அது வந்து அண்ணி வர வழியில கோமலை பார்த்தேன் நானு. அவ கூட கொஞ்சம் பேசிட்டு வந்தேன். இப்பெல்லாம் நீ வெளியே போகும்போது உன்கிட்ட பேசுறதுக்கு நீ யாராவது வருவாங்களோ? அது என்னன்னா என் செல்ல நாத்தனாரே, உன் கையால 5 மணிக்கு போட்டு கொடுக்குற டீயை குடிச்சு பழகிட்டேன்னா, டீ குடிக்கலன்னு வச்சுக்கோங்க அப்படியே தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. உனக்கே தெரியும்ல 5 மணிக்கு நான் டீ குடிப்பேன்னு. அண்ணி நான் உங்களுக்கு இப்பவே போட்டு வரேன். இங்க பாருடா, சீக்கிரமாவே என் மாமியார் வீட்டுக்கு வரதுக்கு டிக்கெட்டை போடு. சீக்கிரம் வந்து சேரு. சும்கி, கார்த்திக் அண்ணன் மேரேஜ் முடிஞ்சு 2 மாசம் போயிடுச்சு. நீ என்னன்னா உங்க அண்ணன் கிட்ட பேசுறதுக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு டைம் வாங்கிட்டு இருக்க. எப்பதான் அவர்கிட்ட பேசுறதா இருக்க நீ? ஏன் நீ நான் சொல்றத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது தெரியுமா? ரொம்ப ஏக்கமா பேசுறீங்களே மோகன் சார், கொஞ்சம் பொறுமையா இரு. நான் சீக்கிரமாவே அண்ணன் கிட்ட சொல்லிடுறேன். சரி, நான் இப்ப கிளம்புறேன். நீ நடந்தாலும் போக வேண்டாம், இரு நான் உன்னை பைக்ல டிராப் பண்றேன். இல்ல, இட்ஸ் ஓகே, நானே வீட்டுக்கு போயிடுறேன். லுக் ஹியர், ஜாக்கிரதையா போ. அடடா, இது கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. ட்ரெயின் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து சேர்ந்திருக்கணுமே. இவன் எங்க போய் தொலைஞ்சான்? ஜும்கி, இங்க வா. என்னாச்சு? ஏன் இப்படி முகத்தை உம்முன்னு வச்சிருக்க? வேலை பார்க்கறதுக்கு சலிப்பா இருக்கா? அது வந்து அண்ணி, வரும்போது யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருந்தது. என்ன இது வேறயா? இப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போனா எல்லாரும் ஃபாலோ பண்ணதான் செய்வாங்க. பின்ன பூஜையா பண்ணுவாங்க? இதை எடுத்துட்டு சீக்கிரம் உள்ள போ. இதோ நான் வந்துட்டேன். ஆகாஷ், ஹே, எப்படி இருக்க? ஏன் வரதுக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? நீ என்ன அப்படியே பார்த்துட்டு நிக்கிற? இவன் என் தம்பி ஆகாஷ். இவன் கொஞ்ச நாளைக்கு நம்ம கூட இங்கே தான் இருக்க போறான். நீ போய் கெஸ்ட் ரூமை கிளீன் பண்ணி வைப்போ. சரி அண்ணி. சரி, நீ வாடா. அக்கா, நீ உன்னுடைய நாத்தனார்கிட்ட பேசிட்டு இருந்ததுனால நான் உன் காலை தொட்டு கும்பிட மறந்துட்டேன். சரி, போதும் போதும், ரொம்ப டயர்டா இருப்ப, நீ உள்ள வா. ஆமாங்கா, செம பசியா இருக்கு. சாப்பிட ஏதாவது கொண்டு வாயேன். இதை கொண்டு வரேன். உனக்கு பிடிச்ச கொழுக்கட்டை பண்ணி கொண்டு வரேன், சரியா? என்ன என்ன பண்றீங்க நீங்க? நான் என்ன பண்ணேன்? அட, ஃப்ரெண்ட்ஷிப்காக கைய வச்சேன். எனக்கு ஒன்றும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தேவையில்ல. ஏய், கொஞ்சம் நில்லு. அட, ஒரே வீட்ல தான் இருக்க போறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்ல? எனக்கு ஒன்றும் உங்களை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. ப்ளீஸ் என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்க. அடியே மகாராணி, ரூம் கிளீன் பண்ண போனியா இல்ல புது வீடே கட்டிட்டு இருக்கியா? அண்ணி கூப்பிடுறாங்க. வேட்டக்காரனும் இறையும் ஒரே கூண்டுல. இந்த இறையால இந்த வேட்டக்காரன் கிட்ட தப்பிக்க முடியாது. மாமா, ஊர் பூராவும் உங்களை பத்தி தான் பேசுது. எவ்வளவு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏய், போதும், இன்னைக்கே எல்லாத்தையும் பரிமாறிட போல இருக்கு. அட, வாங்க வந்து உட்காருங்க, எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம். என்னக்கா? கார்த்திக், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஆகாஷ் கிட்ட பிசினஸ் ஐடியா நிறைய கொட்டி கிடக்கு. ஆமா,
இவன் பிசினஸ் ஐடியா வச்சு இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ப்ராஃபிட் பாக்குறாங்க. நான் தான் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டேன். யாருக்கும் ஐடியா கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன். இவனே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்ல. என்ன சொல்றீங்க நீங்க? அக்கா, சுயமா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும்க்கா. உன் தம்பி கிட்ட அவ்வளவு அளவுக்கு பணம் ஏதுக்கா? பணத்தை பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற? நானும் உன் மாமாவும் இருக்கோம்ல. நாங்க என்ன அண்ணியமா உனக்கு? என்ன கார்த்திக்? இல்லக்கா, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. நீ வேற எதை பத்தியும் பேசாத. உன் பிசினஸ் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணு. நீ உன் வேலையை ஆரம்பிக்கிற வரைக்கும் நீ எங்களோட இந்த வீட்டுல தான் இருக்கணும். என்ன கார்த்திக்? கண்டிப்பா. இது உன் வீடுன்னே நினைச்சுக்கப்பா. எந்த ஹெல்ப் வேணும்னாலும் கூச்சப்படாம கேளு. நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். நம்ம எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். நம்பர் 8. சரி, நம்ம இப்படியே விளையாடிக்கிட்டே தான் இருப்போம். இந்தாங்க லட்டை டேஸ்ட் பண்ணுங்க. எடுத்துக்கோ. வாவ், ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீ தான் பண்ணியா குஞ்சன்? ஆஃப் கோர்ஸ். எவ்வளவு வீட்டு வேலை தெரியுமா? அதுக்கப்புறமும் டைம் எடுத்து உங்களுக்காக தான் நான் பண்ணேன். தேங்க் யூப்பா. 81. நாத்தனாரே, என்ன பிஸ்கட்ஸ் கொண்டு வந்திருக்க நீ? என் தம்பி காஸ்ட்லி பிஸ்கட்ஸ் வாங்கிட்டு வந்தானே, அதெல்லாம் காலி பண்ணிட்டியா? எந்த பிஸ்கட் அண்ணி? இவளுக்கு என்ன தெரியும் கிச்சன்ல எந்த திங்ஸ் எதுல இருக்குன்னு? எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அது கிச்சன்ல ஏதாச்சும் ஒரு டிரால இருக்கும். சரி, பரவாயில்ல விடுங்க. கொஞ்சம் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த வீட்டை எப்படி நிர்வாகம் பண்றதுன்னு ஜிம்கி நல்லாவே கத்துக்குவா. ஏய் ஜிம்கி, பாத்தியா குஞ்சன் எவ்வளவு சூப்பரா லட்டு பண்ணிருக்கா? அப்புறம் உங்க அண்ணி கிட்ட இருந்து இந்த ரெசிபியை கத்து வச்சுக்கோ. அண்ணி கிட்ட இருந்தா? ஆனா இந்த லட்டு. ஏய், நாங்க பேசுறத கேட்டுட்டு இங்க நின்னா எப்படி? போய் அந்த பிஸ்கட்டை தேடி கொண்டு வா போ. சரி அண்ணி. லட்டு நான் தானே பண்ணேன். ஆனா இவங்க எல்லாரும் வேற மாதிரி சொல்றாங்க. அண்ணி பண்ணாங்கன்ட்டு. ஒருவேளை இப்படி இருக்குமோ? அண்ணி அவங்க பண்ணன்னு சொல்லிருப்பாங்களோ? சே, அப்படிலாம் இருக்காது. அண்ணி தானே. நீங்க கேட்காம கொள்ளாம எப்படி உள்ள வரலாம்? சாரி. அது வந்து நான் தவறலா அக்காவுடைய ரூம்னு நினைச்சிட்டேன். இந்த வீட்டுக்கு புதுசு இல்ல, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு டைம் ஆகும். அது சரி, இவ்வளவு அழகா ரெடி ஆயிட்டு எங்க போற? உன் ஆளை பார்க்கவா? பஜாருக்கு போறேன். அப்படியா? கொஞ்சம் என் மேலேயும் உன்னுடைய கருணை பார்வையை காட்டலாம்ல ஜிம்மிக்கு செல்லம்? ஏன் நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஜிம்கி, அடடா, எவ்வளவு மேக்கப் போட்டு எங்க போக போற நீ? இது என்னது? இந்த கம்மல் எவ்வளவு அழகா இருக்கு. நல்ல வெயிட்டாவும் இருக்கே. அம்மா எனக்கு கொடுத்தது. அப்போ என் மாமியார் உனக்கு கொடுத்ததா? எங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப இந்த வீட்டு எஜமானி நீ தான். உன்கிட்டயே நான் கேக்குறேன், இந்த கமலை நான் எடுத்துக்கிட்டமா? ரொம்ப தேங்க்ஸ். அதையும் காட்டி கொடு. இவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த கம்மல். இது எனக்கு எப்படிடா இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்குக்கா. சரி வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இதோ வந்துடுறேக்கா. ஆகாஷ் வா. அத வரக்கா. இங்க பாரு மேடம், இன்னைக்கு ஆபீஸ் போற மூடே வர மாட்டேங்குது. சும்மா இருங்க. அண்ணா அண்ணி இந்தாங்க, எடுத்துக்கோங்க, டீ குடிங்க. ஜிம்கி, ஒரு நிமிஷம் இரு. இது உனக்காக வாங்கியிருக்கேன்.
எவ்வளவு அழகா இருக்கு இது. தேங்க்யூ அண்ணா. உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்னல, அந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டு. நீங்க பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்குல்ல இது. அண்ணா, நீ எந்த ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போக போற? முந்தானேது சொன்னல அண்ணி உங்ககிட்ட. அதான் என் ஃப்ரெண்டு லக்னோல இருக்கான்னு சொன்னல, சங்கீதா, அவ கல்யாணம் தான். அதுக்கு தான் போக போறேன். எத்தனை நாளைக்கு? ஒரு 4-5 நாள் ஆயிரும்னு நினைக்கிறேன். மதியம் 2 மணிக்கெல்லாம் ரெடியா இரு. நான் சாப்பிட வந்துட்டு உன்னை டிராப் பண்ணிட்டு அப்படியே ஆபீஸ் போயிடுவேன். சரி அண்ணா. இந்த ஜிம்கி ஊருக்கு போயிட்டானா ஏன் நிலைமை என்ன ஆகும்? நான்ல எல்லா வீட்டு வேலையும் செய்ய வேண்டி வரும். நான் போட்டிருக்கிற மேக்கப்லாம் கெட்டு போயிடுமே. ஐயோ, இப்படி ஆகக்கூடாதே. அவளை போக விடக்கூடாது. ஹலோ மேடம், என்னாச்சு? என்ன ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. ஜிம்கி இந்த மாதிரி 4-5 நாள் வெளியே அனுப்புறது தப்புன்னு உங்களுக்கு தோணலையாங்க? ஏன் அப்படி சொல்ற? அது வயசுக்கு வந்த பொண்ணு இல்ல. எனக்கு என்னமோ வெளியே ஒரு பையனோட ஊர் சுத்த போறாளான்னு தோணுது. என்ன பேசுற நீ? ஆமாங்க, என்னோட டவுட் தான் அது. உங்களுக்கு தெரியாதுங்க, 1/2 மணி நேரம் சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போறா. ஆனா 3 மணி நேரம் கழிச்சு தான் திரும்பி வரா. அப்புறம் வீட்லயும் 10 முறை கூப்பிட்டதான் 1 முறை பதில் சொல்றா. அவ ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு தெரியல. சரி விடு, மதியம் வந்து அதை பத்தி என்னன்னு விசாரிக்கிறேன். நீ எப்படி ஊருக்கு போறேன்னு நானும் பாக்குறேன் நாத்தனாரே. அண்ணா இன்னும் வரலையா அண்ணி? என்னம்மா, இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்க. தேங்க்யூ அண்ணி. நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க அண்ணி. நீ அதை பத்தி எல்லாம் கவலையப்படாத. நீ இன்னைக்கு கிளம்புனா தானே? அவரு வரத்துக்கு டைம் ஆயிடுச்சு. உன் பிளானை கெடுக்கிறதுக்கான டைமும் வந்துருச்சு. அட, இந்த கத்திக்கு என்ன ஆச்சு? மொக்கையா இருக்கு. என்னாச்சு அண்ணி? மேல என்ன தேடுறீங்க அண்ணி? நான் வரும்போது ஒரு புது கத்தி கொண்டு வந்தேன், அதுதான் தேடிட்டு இருக்கேன். அண்ணி இருங்க, நான் தேடி தரேன் உங்களுக்கு. உங்க அண்ணன் வர நேரம் வந்துருச்சு, நீ போ, நானே தேடிக்கிறேன். முதல்ல கீழே இறங்குங்க அண்ணி, நான் தேடி தரேன். அப்போ ஒண்ணு பண்ணு, இந்த ஸ்டூலை மட்டும் நல்லா பிடிங்க. நான் விழாத மாதிரி பிடிச்சுக்கோ, நல்லா பிடி. சரி. என்ன சத்தம்? அப்படி எங்கதான் இருக்க? நீ ஒரு வேலையும் உருப்படியா செய்ய மாட்டியா? நீ கல்யாணத்துக்கு போகணும்னு என்ன கஷ்டப்படுத்திட்டு நீ போவியா? கவனத்தை எங்கதான் வச்சிருக்கான்னு தெரியலங்க. யாரையும் மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கா. யாரு அந்த பையன்? யார் அந்த பையன்? புரியலையே, எனக்கு ஒன்னும் புரியல அண்ணி. என்ன பண்றது ஜும்கி? கொஞ்சம் கவனமா இருக்க மாட்டியா நீ? விடுங்க நீங்க. முதல்ல நீங்க போய் இவளை பஸ் ஏத்தி விட்டுட்டு வாங்க. இந்த அடிப்பட்ட காலோட எல்லா வீட்டு வேலையும் நானே பாத்துக்கிறேன். எல்லாம் என் தலையெழுத்து. இனிமே நீ ஒரு வேலையும் செய்ய வேணாம். எல்லாம் இவ பண்ண தப்பு, அதனால இவளே எல்லா வேலையும் பார்க்கட்டும். ஊருக்கு எதுவும் போக வேண்டாம். வீட்லயே இருந்து அண்ணிய நீ தான் பாத்துக்கணும். கல்யாணத்துக்குலாம் நீ போக வேண்டிய அவசியம் கிடையாது. பாத்து காலைங்க. பாத்து பாத்து. ஒண்ணு இல்ல, அவ்வளவுதான். முடிச்சிருச்சு. இத பாருங்க மேடம், நீங்க எதுக்கு இந்த வேலைலாம் செய்றீங்க? ஒரு வேலையும் நீ பார்க்க கூடாது, புரியுதா? நீ ரிலாக்ஸா உன் ரூம்ல இருந்து ரெஸ்ட் எடு போதும். அப்புறம் 2-3 நாள்ல இதெல்லாம் சரியாயிடும்.
நான் சொல்ல வர்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஜம்கி. இப்போ உனக்கு வீட்டுல என்ன அநியாயம் நடந்துட்டு இருக்கோ அதுக்கு உன் அண்ணி தான் முழு காரணம். உன்னை வேலைக்காரியா மாத்தி வச்சிருக்காங்கடி அவங்க. உன்னால வீட்டை விட்டு வெளியில வர முடியல, என்கிட்ட மனம் விட்டு பேச முடியல. என்னதான் நடந்துட்டு இருக்கீங்க சொல்லு. ப்ளீஸ் என் அண்ணிய பத்தி இந்த மாதிரி தப்பாலாம் பேசாத. இங்க பாரு ஜம்கி, நீயும் நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருமா. உங்க அண்ணிய புரிஞ்சுக்கிறதுக்கு நீ மட்டும் லேட் பண்ணிட்ட வச்சுக்கோ, பின்னாடி தப்பாயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நிலைமை கைமீறி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். இதோ பாரு ஜிமிக்கிய நல்லாவே கட்டி பிடிச்சிருக்காளே. இதோ இதோ வந்துட்டா பாரு. ஜிம்கி, என்னாச்சு அண்ணி? நீ எங்க போயிருந்த? நான் பஜாருக்கு போயிட்டு வந்தேன். எவ்வளவு நேரமாவா? நீ போய் 2.5 மணி நேரம் ஆச்சே. அது நான் என்ன தயங்கி தயங்கி பேசிட்டு இருக்க? உண்மையை சொல்ல வேண்டியதான் அக்கா கிட்ட. உன்னுடைய காதலனை பார்க்க போனேன்னு. ஏன் போய் சொல்றீங்க ஆகாஷ்? நீங்க நான் போய் சொல்றேனா? இது என்னது? இப்ப சொல்லு, யார் போய் சொல்றா, யார் உண்மையை பேசுறாங்கன்னு சொல்லுடி. ஏன் பேச மாட்டேங்கிற? ஏன் அமைதியா இருக்க? சொல்லு. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்னாச்சு? ஆகாஷ் காமி பாருங்க, உங்க தங்கச்சியோட லட்சணத்தை பாருங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, சொசைட்டில நம்மளோட மானத்தை வாங்கிடுவா போல இருக்கு இவ. ஆனா நான் உங்ககிட்ட சொல்லணும் தான் இருந்தேன். எப்ப சொல்ல போற? குடும்பமான காத்துல பறந்ததுக்கு அப்புறமா? வா உள்ள வா, உள்ள வா. அண்ணா ப்ளீஸ். இனி நீ எங்க போ வேணாம். வா அண்ணா ப்ளீஸ், சொல்றது கேளுங்க. அண்ணா இடம் கொடுத்துட்டேன். அண்ணா அண்ணா ப்ளீஸ். இதுக்குள்ளே அடைஞ்சு கிட. இல்ல அண்ணா. அண்ணா 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 ப்ளீஸ், அண்ணா கதவு திறங்க. அண்ணா கதவு திறங்க. இப்படி பண்றவளே இவளை என்ன பண்ணலாம்? நான் சொல்றது கேளுங்க, இவளுக்கு சீக்கிரமா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிரலாங்க. உடனே பண்ணி வைக்க நான் ரெடி. நல்ல பையனா தேடி பிடிக்கணும்ல. இந்த குடும்பத்துல நானும் ஒருத்தி தான். இந்த வீட்டு மனத்துல ஏன் மனமும் அடங்கி இருக்கு. நான் ஒண்ணு சொல்லவா? அவளுக்கு ஆகாஷ கட்டி வச்சிரலாங்க. அப்புறம் அவ நம்ம கண்ணு முன்னாடியே இருப்பா, எல்லாம் சரியா இருக்கும். வெளியே கட்டி கொடுத்தா என்ன கூத்து பண்ணி வைப்பானே தெரியாது. நம்ம பேரையும் அசிங்கப்படுத்திடுவா. சரிதான், உனக்கு என்ன தோணுதோ அப்படியே பண்ணிட்டு. ஏன் இப்படி கண்ணை கசக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? உன் ஆளு செத்து போயிட்டானா என்ன? அண்ணி தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க. இங்க பாரு நாத்தனாரே, உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ அழுது புலம்பிக்கோ, சரியா? ஆனா உன்ன மாதிரி ஒரு வேலைக்காரிய அவ்வளவு ஈஸியா இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போக விட மாட்டேன். உன் தலைவிதியில நீ இங்கே கிடந்து சாகணும்னு எழுதியிருக்க. அது உண்மைதான். உங்களை பத்தி தெரிஞ்சுக்க நான் டிலே பண்ணிட்டேன். அதான் இப்ப புரிஞ்சுக்கிட்டல. என் அன்பு நாத்தனாரே, நான் உனக்காக ஒரு பிரமாதமான ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் நீயே நினைச்சா கூட உன் வாழ்க்கை பூரா நீ இந்த வீட்டை விட்டு போகவே முடியாது. நான் உங்களோட இந்த பிளானை அண்ணன் கிட்ட சொல்ல போறேன். யாரோ அண்ணனா? அவரே என் கைக்குள்ள இருக்காரு. நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள இருக்கான்ல, அவனும் என் கைக்குள்ளதான். என்னது, கல்யாணமா?
யார கட்டி வைக்க போற எனக்கு? எதை நிக்கிறானே என்னோட செல்ல தம்பி ஆகாஷ், இவன் தான். உங்களோட இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆக நான் விடவே மாட்டேன். அண்ணன் என் பேச்ச கேட்டுதான் ஆகணும். புரிஞ்சுதா? ஏய், உன் கல்யாணம் முடியாத வரை நீ இந்த ரூமை விட்டு வெளியே போக கூடாது. புரிஞ்சுதா? நீ வா ஆகாஷ். ஏய் சொல்லுடா. மோகன், என்னால இங்க இருக்க முடியாது. என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. இங்க பாரு, அழாத. நாம இன்னைக்கு ராத்திரியே இங்க இருந்து ஓடி போயிடலாம். சரி. இந்த ராத்திரியில நீ எங்க போக ரெடியா இருக்க? அது வந்து நானு. என்ன உளறிட்டு இருக்க? அக்காக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதான்னு கேட்டேன். இங்க பாரு, என்ன விடு. என்ன போக விடு. உன்னை விடணுமா? விடு. ஏய், விடுன்னு சொல்றேன்ல. அக்கா, மாமா, இங்க வாங்க. சும்மா இரு. அக்கா, இங்க பாருங்க. உங்க தங்கச்சி இந்த வீட்டை விட்டு ஓடி போக பார்த்தா. நல்ல வேளை நான் இவளை பார்த்தது சரியா போச்சு. இவ பண்றதெல்லாம் பாத்தீங்கல்ல? வேண்டானா விட்டு தொலைங்க. இவளுக்கு உங்க மான மரியாதை பத்திலாம் கவலையே இல்ல. இல்ல அண்ணா, இவ போய் சொல்றா. எனக்கு எதிரா உங்களை திருப்பி விடுறா. ப்ளீஸ், நான் உண்மையதான் சொல்றேன். இவன் நல்ல நாடகம் ஆடுறா. இவன் என்னோட வாழ்க்கையை கெடுத்துருவா. நீதான் உங்க அண்ணனை எனக்கு எதிரா தோண்டி விட்டுட்டு இருக்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையை மூட்டி விடுறியா நீ? கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறமா போய் சொல்றியா? பாத்தீங்களா இவள நல்லது பண்ண வந்த என்னைய கெட்டவள ஆக்குறா. உனக்காக என் தம்பியவே கட்டி வைக்கல நான் பாத்துட்டு இருந்தா நீ ஏன் மேலே கேவலமா பழி போடுறல? நல்லா இருக்கு அண்ணா. இவன் நல்ல டிராமா போடுறா. நான் சொல்றது கேளுங்க அண்ணா. இவ எல்லாம் போய் சொல்றா. இவ சொல்றத நம்பாதீங்க. நீ உண்மையா சொல்றியாப்பா? நீ வீட்டை விட்டு ஓடி போய் குடும்ப மானத்தையே வாங்கலான்னு பார்த்த? அண்ணா, இல்ல. இல்ல, சொல்றது கேளுங்க அண்ணா. வேணாம். இங்கே கடை. அண்ணா, அண்ணா ப்ளீஸ் அண்ணா, நான் சொல்றது கேளுங்க அண்ணா. இனிமே நீ இங்க தான் இருக்கணும். குஞ்சன், இவளுக்கு எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ண முடியுமா கல்யாணம் பண்ணி வச்சிரு. என்னங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் இனிமே இவளை பாத்துக்கிறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. அண்ணா இல்ல ப்ளீஸ் விடுங்க. எங்கடி போற? இங்க நில்லு. எறும்பு அழறதெல்லாம் இங்க யாரு காதுலயும் விழாது. இனிமே இந்த வீட்டுல உன் ஆட்சி எல்லாம் முடிஞ்சது. இனிமே இந்த வீட்டுல எல்லாம் ஏன் விருப்பப்படிதான் நடக்கும். புரிஞ்சுதா? வேணாம், சொல்றது கேளுங்க அண்ணா. நில்லுடி. மிருகங்களை அப்படியே அவுத்து விட்டா அங்க இங்கன்னு தப்பிக்க பாக்கும். எங்களை பத்தி உங்க அண்ணன் கிட்ட போட்டு கொடுப்பியா? செல்ல நாத்தனாரே, நீ எங்க பிளானுக்கு இப்ப நல்லா ஹெல்ப் பண்ணிட்ட பாத்தியா? அண்ணி, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை கேக்குறேன். நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண நீ சொல்லுங்க. பார்த்தல, அப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கேன்னா இதுக்கப்புறம் உன்னால இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே முடியாது. புரிஞ்சுதா? அதனால வாய மூடிக்கிட்டு இந்த ரூம்லயே கிடக்கணும். புரிஞ்சுதா? உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டா இங்க பாரு, உயிரோட இருக்கணும்னா இந்த மாதிரி எதுவும் பண்ணாத. ஆகாஷ், கட்றா இவள. அண்ணி இல்ல அண்ணி, சொல்றது கேளுங்க அண்ணி. வேணாம் அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, என்ன விட்டுருங்க அண்ணி. அண்ணி சொல்றது கேளுங்க அண்ணி. அண்ணி வேணாம் அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. என்ன விடு, சொல்றது கேளு அண்ணி. அண்ணா, அண்ணி. அண்ணா,
இது யாருக்கிட்ட கொண்டு போற? நம்ம ஜிம்கிக்கு தான். நீ தானே சொன்ன நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அப்போ உயிரோடு இருக்கணும்ல. இந்த பொடி உயிரோட இருக்கிறதுக்கு இது போதும். எடுத்துட்டு போய் கொடு. ரொம்ப சாப்பிட்டா திமிரு ஏறிடும். இந்த பொடி சாப்பிடு. வேணாம், எனக்கு ஒன்றும் வேணாம். நீ பிச்சை போடுற சாப்பாடு. அப்படி பிச்சை போடணும்னா நீ ப்ளீஸ் என்னை இங்க இருந்து போக விடு. சூப்பர். உன்னோட இந்த ஆசை இருக்கே 7 ஜென்மானாலும் நடக்கவே நடக்காது. ஏன்னா இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் 7 ஜென்மத்துக்கு நீ ஏன் கூட தான் குடும்பம் நடத்தணும். நான் தாண்டி உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். உன்னோட இந்த ஆசை இருக்குல்ல 7 ஜென்மன்னு, எந்த ஜென்மத்துல நிறைவேற விட மாட்டேன். என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்கிட்டயே வாயாடுறியா? என்கிட்டயே இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் உன் திமிரு அடங்கவே இல்ல. உன் திமிரை இப்பவே அடக்குறேன்டி. என்னடி சொன்ன? கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? பண்ணிக்க மாட்டியா? காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. யாரையாவது போய் கூட்டிட்டு வாயே. மம்மி இங்க பாரு. இங்க பாரு. இப்ப யார் வந்திருப்பாங்க? தெரியலையே. ஒண்ணு பண்ணு, நீ போய் அவளை பாரு. நான் போய் கதவை திறக்கிறேன். அட, என்ன விஷயம் இந்த நேரத்துல எங்க? அது குஞ்சன், உன் வீட்டு பின்னாடி இருக்கிற ரூம்ல இருந்து வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் வருது. 2-3 நாளா நான் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு பசங்களும் கேட்டு இருக்காங்க. ஏதாவது பிரச்சனையா? அது என்னன்னா வைத்தியம் நடந்துட்டு இருக்கு. வைத்தியமா? யாருக்கு வைத்தியம்? என்ன வைத்தியம் போயிட்டு இருக்கீங்க? அதான் என் நாத்தனார் இருக்காளே ஜும்கி, அவளுக்கு தான். அவ கொஞ்ச நாளாவே மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா. அதான் சில சமயம் பைத்தியம் முத்தி போய் கத்துறது, கூச்சல் போடுறது, அடிக்கிறதுன்னு இறங்கிடுறா. அட பாவமே. அதான் நாங்க அவளுக்கு பைத்தியம் ஜாஸ்தியாகும் போதெல்லாம் ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிடுவோம். ஏன்னா அக்கம் பக்கத்துல குழந்தைங்களாம் இருக்காங்கல்ல. நீங்களே கேட்டீங்களா? மறுபடியும் அவளுக்கு பைத்தியம் முத்தி போயிடுச்சு. சரி சரி, நீ பாத்துக்கோ அவங்கள. நான் பசங்க கிட்ட சொல்லி வச்சிடுறேன். இனிமே அவங்க இங்க வந்து விளையாட மாட்டாங்க. சரியா? சரி, போலாம்.
கத்தாத, கத்தாம இரு. அண்ணி அண்ணி ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க, என்ன போக விடுங்க. உன்னை கத்த கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தல, சும்மா இருக்க முடியாத உன்னால? நான் நான் அமைதியாவே இருக்கேன். ஆனா உங்க தம்பி கிட்ட சொல்லி வைங்க, என்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அண்ணா அண்ணா ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க, இல்லனா இவன் என்ன கொன்னுடுவான். நீ பண்ண தப்பு. அப்படி தப்பு பண்ணது உங்க தம்பி தான், இவன் என்ன கெடுத்துட்டான். ஆகாஷ், இல்ல 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 மாமா, இவ போய் சொல்றா. இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. பாருங்களேன், இவள முதல்ல என் மேல பழிய சுமத்துனா இப்ப என் தம்பியவே மாட்டி விடுறா. ஏண்டி, உன் காதலனோட குழந்தை ஏதாவது வயித்துல வளருதா என்ன? அதான் அந்த பழைய தூக்கி என் தம்பி மேல போட பாக்குறியா? இல்ல அண்ணி, அண்ணா இல்ல, நான் போய் சொல்லல. இல்ல நான் எந்த தப்பு பண்ணல அண்ணா, நான் போய் சொல்லல. இங்க பாருடி, நீ எவ்வளவு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. உன் அண்ணன் எங்களுக்கு எதிராக வாயவே திறக்க மாட்டாரு, புரிஞ்சுதா? அக்கா, இவளுக்கு ஏதாவது வைத்தியம் பார்த்துதான் ஆகணும். இவ சாப்பிடாமல இவ்வளவு கத்துறானா? தெருப்புறா இவளோட விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி இவளை ஏதாவது பண்ணியாகணும். அண்ணி ப்ளீஸ் அண்ணி, வாய கட்டுறா. இல்ல 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 சொல்றது கேளு, வேணாம். உன் மூச்சு காத்து கொடு, உன் தொண்டையிலேயே அமுங்கி இருக்கணும், புரிஞ்சுதா? போடி. நீ அமைதியா இருக்க மாட்டல? கேட்க மாட்டல? கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். வாய் மூடு. இதுக்கப்புறம் உன்னால பேசக்கூட முடியாது. நீ நினைச்ச கூட உன்னால கத்த முடியாதடி. ஜும்கி, 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 நான் மோகன். ஜும்கி, ஏய், நீ ஏன்டா இங்க வந்த? முதல்ல நீ சொல்ற. உள்ள ஜிம்கி கூட நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? அதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உனக்கு கொடுத்து வைக்காதது. அக்கா, மாமா, ஏய் விடு. ஏய் நில்றா. நீ இங்க வந்த? உன்னை விட மாட்டேன். நீ இங்க வந்த? சொல்றா. எங்க இவன் ஜும்கியோட காதலன் மோகன். இவனை சும்மா விடக்கூடாது. இவனுக்கு நல்ல நாளை போட்டு அனுப்பலாம். ஜும்கி திரும்பி வருவா. இனிமே ஜும்கியோட வார்த்தை வாயில வந்துச்சு, நாக்க வெட்டி கையில கொடுத்துடா. ஜும்கி கல்யாணம் பண்ண போற? ஜும்கி கல்யாணம் பண்ண நினைக்கிறியா? ஜும்கி, ஜும்கி, சொல்றா. வருவாங்க. ஜும்கி, எதிரா மேடம். ஜும்கி தேடி வருவ. பிடிக்க விட. டேய் நில்றா. எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா? வீடு வரைக்கும் வந்துட்டாங்க. மோகன் ஜிம்கியை பார்த்துட்டான். அவன் போய் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டானா? என்ன பண்ண முடியும் அவனால? நம்மள ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். இப்ப நம்ம என்ன பண்றது? இப்ப நீ உன்னோட அக்காவுக்காக ஒரு புது வேலைக்காரிய தேட வேண்டியதா இருக்கும்டா. என்ன சொல்ற? அப்படின்னா நாம ஜும்கிய போட்டு தள்ளிட வேண்டியதுதான். பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? நம்ம தலையே போற மாதிரி ஆபத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆபத்தோட மூலத்தையும் அழிச்சு போட்டுறணும்.
இல்லனா போலீஸ் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுவா. அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணவே விட மாட்டேன். வாயை மூடுங்க நீங்க. இத மறந்துடாத, இந்த எல்லா விஷயத்துலயும் உனக்கும் சம அளவு பங்கு இருக்கு, சரியா? வாயை மூடிட்டு உள்ள போய் நல்லா தூங்குங்க. என்ன பண்ணணுமோ அத நானும் ஆகாஷும் பாத்துக்கிறோம். வாடா ஆகாஷ், அவ கதையை முடிக்கலாம். நான் போய் பாக்குறேன். இது படி. சார் வாங்க. இப்பதான் சார் எல்லாத்துக்கும் காரணம். வீட்டு கேளுக்கு ஜும்கி எங்கன்னு. என்ன சொல்றான்? அந்த பொண்ணு எங்க? அவ வீட்ல இல்ல சார். வைத்தியத்துக்காக அவளை வெளியே அனுப்பியிருக்கோம். அவளுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு சார். சார் இவ போய் சொல்ற சார், அப்படிலாம் இல்ல சார். சார் நீங்க அங்க ஒரு ரூம் இருக்கு சார், அங்கதான் ஜும்கியை அடைச்சு வச்சிருக்காங்க, போய் பாருங்க சார். சார் நான் ஜும்கி அங்கதான் சார் பார்த்தேன். அங்கதான் சார் ஜும்கியை போட்டு இவங்க அடைச்சு வச்சிருக்காங்க. நீங்க பாருங்க சார், ப்ளீஸ் சார், போய் பாருங்க சார், ப்ளீஸ். வாங்க சார், வாங்க சார், இங்கதான். சரி இவன் போய் சொல்றான் சார். போய்லாம் சொல்ல சார், வாங்க சார், அங்கதான் சார், அங்கதான் அடைச்சு வச்சிருக்காங்க. இல்லைங்க சார். வாங்க சார் இங்கதான் சார், இங்கதான் ஜும்கி சார். சார் இங்கதான் சார் அடைச்சு வச்சிருந்தாங்க. இங்க யாரையும் காணுமே சார். இவங்க தான் சார் ஜும்கியை ஒளிச்சு வச்சிருந்தாங்க, இல்ல இங்க அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல சார், வைத்தியத்துக்காக நாங்க வெளியே அனுப்பியிருக்கோன்னு. இவன் நல்லா போய் சொல்றான். நீ தாண்டி போய் சொல்ற சார். என் ஜும்கி இங்கதான் சார் இருந்தா. சார் நல்லா போய் சொல்றான் இவன். ஒரு இடம் விடாம பாருங்கயா. சார் சார் போங்க. கரெக்ட் சார். இவன் போய் சொல்றான் சார். சார் இவன் பேச்சு கேட்டுட்டு இந்த நேரத்துல வந்திருக்கீங்க. இவன் ரொம்ப மோசமானவன் சார். ஆமா சார், இவனால தான் அவன் மனநலமே பாதிக்கப்பட்டது. சார் இவன் 1 நம்பர் பைத்தியக்காரா, 1 நம்பர் பொறுக்கி சார். சார் இங்க வாங்க, இங்க வந்து பாருங்க சார். அங்க பாருங்க, வாங்க இங்க பாருங்க சார். தூக்கியா. செக் பண்ணி பாரு. சார் இந்த பொண்ணு இறந்துட்டா. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. ஜனா எல்லாரையும் வண்டியில ஏத்து. ஜும்கி